அத்தியாயம் 17. வண்ணமும் வர்ணமும். இந்து தர்மமும் அதன் வாழ்வு விதிகளும் வர்ணம் அதாவது ஜாதி, ஆசிரமம் அதாவது வாழ்வின் நிலை, இவற்றையே ஆதாரமாக கொண்டுள்ளன. மதத்தில் வர்ணம் பற்றிய கோட்பாட்டினை முதலில் பார்ப்போம். வேதாந்தம் பற்றிய கருத்து பரிமாற்றங்களில் அக்கறையின்மை, புறக்கணிப்பு, விமர்சனம் எல்லாம் பெரும்பாலும் மாயை என்ற வார்த்தையை பற்றியே எழுதுகின்றன. அதே போன்று வர்ணம் அதாவது ஜாதி, மனிதன் உண்டாக்கிய சூழ்ச்சியே வர்ணமும் அதை ஆதாரமாக கொண்ட வேறுபாடுகளும் என்று நிந்திக்கின்றனர். உலகத்தை மாயை என புறக்கணிப்பதால் மாயை என்பது பகுத்தறிவுக்கு விரோதமானது என பழி கூறுகின்றனர். சாதுர் வர்ணியம் மயா சிஷ்டம், அதாவது 4 வர்ணங்களும் என்னால் உண்டாக்கப்பட்டவை என்று ஸ்மிருதி அறிவிக்கிறது. ஸ்ருதி சொல்வதென்னவென்றால், பிராமணோசி முகம் ஆசீத் பாகுராஜ்ய கிருதா, அதாவது பிராமணன் முகத்திலிருந்தும் க்ஷத்திரியர்கள் கைகளிலிருந்தும் எழுந்தனர். இறைவனே வர்ணங்களை உண்டாக்கினார் என்று தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்க வர்ண அமைப்பு துன்பகரமான வேறுபாடுகளுக்கு காரணம் என்று குறை கூறி அதை அனைவரிடமும் எடுத்து கூறினால் அந்த வார்த்தையை தவறாக விமர்சனம் செய்ததில்தான் தவறு இருக்கிறது. சமூகத்தில் இப்பொழுது உண்மையான வர்ணங்கள் உள்ளனவா? வர்ணம் என்றால் என்ன? அந்த உண்மையை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி எடுக்கப்படுகிறதா? இல்லை. வர்ணம் என்றால் ஒரு வெறும் வார்த்தையே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. வர்ணம் என்பதற்கும் ஏதோ அர்த்தம் இருக்க வேண்டும் இல்லையா? மரங்கள் இருக்கின்றன என்பதற்கு மரம் என்ற வார்த்தை போதுமானது. யானை என்ற சப்த ஒலியே யானை என்று ஒன்று இருப்பதற்கு அடையாளம். அதேபோல பூனை, நாய், நரி என்ற சப்த ஒலிகள் கேட்டவுடன் மனக்கண்ணின் முன்னே அவற்றின் உருவங்கள் தோன்றுகின்றன. அந்த ஒலிகள் நமக்கு முன்னரே இருந்து கொண்டிருந்தன. சப்த அலைகளின் சிக்கல்களிடையே நாம் பிறந்துள்ளோம். நாம் அவற்றை முதலாக பிறப்பிக்கவில்லை. நாம் ஒரு சப்தத்தை ஏற்படுத்தி அதை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக வடிவமைப்பதற்கு ஒரு மனித கூட்டமும் பொருட்களின் குவியலும் அவசியமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு உபயோகத்திலிருக்கும் வார்த்தைக்கு கூடவே அதன் அர்த்தமும் இருக்க வேண்டும். நாம் விரும்பும் அர்த்தத்தை அதன் மேல் திணிக்க முடியாது. நாம் பிறப்பதன் முன்னரே ஏற்கனவே வார்த்தைகளும் அவை எதை சுட்டுகின்றன என்பதும் இருக்கின்றன. நமக்கு எப்போது அவசியமோ, எப்படி நமக்கு வேண்டுமோ அப்படி அவற்றை நாம் உபயோகிக்கின்றோம். வார்த்தை இருப்பின் பேச்சும் இருக்கும். சமஸ்கிருதத்தில் பதம் என்று அர்த்தமாகிறது. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் சமஸ்கிருதத்தில் ஒரு பதார்த்தா, வார்த்தை, பொருள் என்று குறிப்பிடப்படுகிறது. குன்று என்ற மண் குவியலை குன்று என்ற வார்த்தை குறிக்கின்றது. அதே போன்று பிராமணன், சூத்திரன் என்ற வார்த்தைகளிலிருந்து அந்த வார்த்தைகளை காணவர்கள் இருப்பதை குறிப்பிடுகிறது. யார் பிராமணன், யார் பிராமணன் அல்லாதவன் என்ற கேள்விகள் இப்போது தேவையற்றவை. வார்த்தை, அர்த்தம் என்ற கருத்துக்களே இப்போது தெளிவாக்கப்படுகின்றன. பிரபஞ்சம் முழுவதுமே வார்த்தை, அர்த்தம் என்பதனுள் அடங்கும். அது வெறுமே பெயரும் உருவமுமே. அதாவது பெயர் என்பது வார்த்தை, உருவம் என்பது அர்த்தம். ஸ்ருதிகள் அதாவது வேதங்கள் அவ்வாறு அறிவிக்கின்றன. வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம். பெயரும் உருவமும் ஒரு தனிப்பட்ட பிரிக்க முடியாத ஒன்று. சிவ பார்வதி, செயல் உள்ளது, செயல் அற்றது, பொருள், பிரதிபிம்பம், சந்திரன்,
நிலவு என்பவை போலவே அவையும் ஆயினும் உலகத்துடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதற்கு வார்த்தை மிக முக்கியமானது. எண்ணத்திலிருந்து வார்த்தை எழுகின்றது. அனுபவத்தினால் எண்ணம் வடிவமைக்கப்படுகின்றது. அனுபவம் ஆசையை பொறுத்தது. அறியாமை, அஞ்ஞானம், மாயை, அவித்யை அல்லது பிரகிருதியிலிருந்து ஆசை கிளம்புகிறது. தெய்வீகத்தை ஆதாரமாக கொண்டவையே மாயை, அஞ்ஞானம், அவித்யா, பிரகிருதி என்றழைக்கப்படுவது. மாயையின் இருள் அறியாமை, அவித்யா அல்லது பிரகிருதி ஞான ஒளியின் உள்ளார்ந்த சிறப்பொளியின் களஞ்சியமாக உள்ள தெய்வீக பிரபுவை ஆதாரமாக கொண்டதால் அவை நம்மை அடக்கி சக்தியிழக்கச் செய்ய இயலாது. எங்கு ஒளி உள்ளதோ அங்கு இருளுக்கு இடமில்லை. நான் பலவாகின்றேன் என்று இறைவன் அறிவித்தார். அந்த சங்கல்பம் பிரபஞ்சமாக விளைவு கொண்டு என்றென்றும் அதை நடத்தி வருகின்றது. ஆகையால் பெயரும் உருவமும் சங்கல்பத்தின் விளைவுகளே தவிர மனித தீர்மானத்தினால் அல்ல. மனிதன் தானே அவற்றை உண்டாக்கியதாக பாசாங்கு செய்தால், அவ்வாறு உரிமை கொண்டாடினால் அது கேலிக்குரியதாகும். எல்லாம் வல்ல இறைவனே அவ்வாறு சங்கல்பத்திருக்கிறார். அவரை மிக உயர்ந்த தலைமையானவர் என்றழைப்பதற்கு அதுவே காரணம். இறைவன் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு இறைவன் என்ற வார்த்தை இருப்பதே வாக்குவாதத்திற்கு இடமளிக்காத ருசுவாகிறது. உலகத்தில் ஆயிரக்கணக்கில் பொருட்கள் இருந்து அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பொருளுடன் அந்த பெயர்கள் எவ்வாறு இணைந்தன என்பதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. எப்படி, ஏன் என்பதை விளக்கவும் முடியாது. அப்படி செய்ய முயற்சி எடுத்தாலும் வெறும் ஊகமே தவிர உண்மையல்ல. ஆதலால் அது இறைவனிடமிருந்து வந்தது என்று முடிவெடுப்பது சாலச் சிறந்தது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உபயோகப்படும் வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்னாலும் இறப்பதற்கு அப்புறமும் உள்ளவை. அன்னையும் அவளது குழந்தைகளை குறிப்பவை அல்லது தர்மம், அதர்மம், சொர்க்கம், நரகம் போன்றவையெல்லாம் நிச்சயமாக மனித திறனால் ஏற்பட்டவை அல்ல, இறைவன் கொடுத்தவையே. இந்த அறிவிப்புக்கு வேதங்களே ஆதாரம். ஒரு குறிப்பினை எடுத்துக் கொள்வோம். இந்த உலகிலோ வேறெங்கோ அர்த்தமற்ற ஒரு வார்த்தை இருப்பதாக யாராலும் எடுத்துக்கூற முடியுமா? இல்லை, அது முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் இறைவனின் முடிவான கருத்தை குறிக்கும். இதை எப்போது மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்போதுதான் வாழ்வின் மர்மத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியாயின் பிராமணன் முகத்திலிருந்து வெளிப்பட்டதை பிராமணாஸ்ய முகம் அசீத் அல்லது வர்ணங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவை, சாதுர் வர்ணியம் மயா சிஷ்டம் என்பதை நோக்கினால் அந்த வார்த்தையினால் குறிப்பிட்ட வர்ணங்கள் இருந்ததாகவும் அந்த வார்த்தையின் உதாரணங்களாக வர்ணிக்கக்கூடியவர்கள் இருந்தனராகவும் பொருள்படுகின்றதல்லவா? மனிதர்களை படைத்த இறைவன் அவர்களுடைய போக்குகளுக்கு ஏற்ப, செயல்களுக்கு ஏற்ப அவர்களை பிரிவுகளாக சேர்த்தார் என்பது மேற்கூறிய அறிவிப்புகளிலிருந்து தெளிவாக தெரிகின்றதல்லவா? ஆகையால் ஆழ்ந்த விசாரணை செய்து தூய சிந்தனையை செலுத்தினால்தான் வர்ணம் என்ற வார்த்தை அதன் முழு அர்த்த புஷ்டியுடன் விளங்கும். வெகு சாதாரணமாக மக்களிடையே உபயோகமாகும் வர்ணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் நிறம் அல்லது வண்ணமாகும். ஆனால் எப்படி அந்த வார்த்தைக்கு இந்த பொருள் சேர்ந்து கொண்டது என்பது பலருக்கு தெரியாது. உண்மையான உட்பொருளை அறிவதற்கு அது தெரிய வேண்டியது அவசியம். வர்ணம் என்ற வார்த்தை விர் என்பதிலிருந்து வருகிறது. அதற்கு அர்த்தங்களாக வர்ணனை, விரிவாக்கம் தவிர எண்ணும் செய்கையும் ஆகும். இர்ன என்றதிலிருந்து ரமணா போன்ற வார்த்தைகள் உருவாகும். அதற்கு அர்த்தம் மகிழ்ச்சி அடைவது, இன்பம்,
போன்றன. ஆகையால் வர்ணம் என்பதற்கு விரிவான ஆழ்ந்த சிந்தனைக்குப் பின் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்வது என்று அர்த்தம். வண்ணத்தை பொறுத்தவரையில் வெள்ளை, சிவப்பு, கருப்பு ஆகியவை ஆதார நிறங்களாகும். மீதி நிறங்களெல்லாம் இவற்றிலிருந்து வருவிக்கப் பெற்றவை. வெள்ளை வண்ணம் சாத்வீக குணத்தையும், சிவப்பு ரஜசிக குணத்தையும், கருப்பு தமசிக குணத்தையும் அடையாளம் காட்டுகின்றன. அதுதான் சிருஷ்டியின் மர்மம். தனிப்பட்ட மனிதர்கள் எந்த விதமான போக்கை பாராட்டுகின்றனரோ, எடுத்துக் கொள்கின்றார்களோ, ஆசையுடன் விரும்புகின்றார்களோ அதற்கு ஏற்றபடி பிறப்பெடுக்கின்றனர். ஆகையால் எந்த வர்ணங்களுக்குள் அவர்கள் பிறக்கின்றார்கள் என்பது அவர்களாலேயே தீர்மானிக்கப்படுகிறது. வேறெந்த வெளி அதிகாரமும் தீர்மானிப்பதில்லை. எந்த போக்கை அவர்கள் தேர்ந்தெடுத்து வளர்க்க விரும்புகின்றார்கள் என்பது அவர்களுடைய புத்தி மட்டத்தை பொறுத்தது. புத்தி செயல்களை வடிவமைக்க செயல்கள் பண்பை, குணாதிசயத்தை, வாழ்வின் இயல்பை தீர்மானிக்கிறது. குணம் கர்ம விபாகசக என்றதின் சரியான அர்த்தம் இதுவே. குறிப்பிட்ட வர்ணத்தில், மதத்தில், குடும்பத்தில், பிரிவுகளில் ஒருவருடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு ஏற்படுவதற்கான காரணத்தை மிக விரிவாக ஸ்ருதி, ஸ்மிருதி நூல்கள் விளக்கியுள்ளன. அப்படி இருக்க இவற்றை புரியாதவர்கள் தங்கள் குறுகிய புத்திக்கு ஏற்ப கோட்பாடுகளை அமைத்து அதிலிருந்து திருப்தி அடைகின்றனர். இது வெறும் அறியாமையை தவிர வேறென்ன? அல்லது கர்வமும் மமதையும் தங்களுக்கெல்லாம் தெரியும் என காட்டிக்கொள்வதாக இருக்கலாம். ஏனெனில் மமதை என்பதை அறியாமையில் இருந்து உதித்ததுதானே. முடிவு என்னவென்றால், ஜாதி, சமூக அந்தஸ்து, குடும்பம், மதமும் கூட குணத்தினாலும் கர்மாவினாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. மனித திறமையால் மாற்றியமைக்க முடியாது. வேதங்கள் அவ்வாறு அறிவிக்கின்றன. இறைவன் சங்கல்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டதென அவை கூறுகின்றன. பாரதம் கர்மபூமி அல்லது கர்மக்ஷேத்திரம் என அழைக்கப்படுகிறது. அதாவது கடவுளை நோக்கிய செயல்கள் நிறைந்த புனித பூமி. எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களும் கடவுளை நோக்கிய செயல்படைத்த புனித பூமியை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டுள்ள யாத்ரீகர்களே. கர்மமில்லாது பாரதமில்லை. அது செயல்பாட்டின் தெய்வீகத்தினை எடுத்துக்காட்டி எல்லா செயல்பாடுகளையும் ஆன்மீக சாதனையாக்குகிறது. பாரதம் மேற்கூறியபடி எல்லாம் அழைக்கப்படுவதற்கு இதுவே காரணம். ஒரு தனி மனிதனே அவனது விதியை நிர்ணயிக்கின்றான் என இந்த நாட்டின் புனித நூல்கள், அதாவது ஸ்ருதி, எல்லாரும் அறிய பறைசாற்றுகின்றன. சமூகத்தில் உயர்ந்த அல்லது தாழ்ந்த அந்தஸ்தாக இருக்கட்டும், சொகுசு அல்லது ஏழ்மை, சுதந்திரம் அல்லது தலைப்பட்டிருத்தல் எதுவாக இருப்பினும் அவனது விதி அவனாலேயே நிச்சயிக்கப்பட்டு ச யதா கிருதுரஸ்மின் லோகே புருஷோத்பவதி ததே தக் பிரத்யே பவதி. எந்த உருவத்திற்காக இந்த உலகில் வாழும்போது ஆசைப்பட்டு ஏங்குகின்றானோ அந்த உருவத்தை இறந்த பின் பெறுகிறான். இவ்வாறு ஸ்ருதி கூறுகிறது. அதனால் தெளிவாக தெரிவது என்பதென்றால், கர்மம் ஜன்மத்தை தீர்மானிக்கிறது என்பது சொகுசு வாழ்க்கை அல்லது ஏழ்மை நிலை, பண்பு, அணுகுமுறை, புத்தியின் தரம், இந்த வாழ்வின் இன்ப துன்பங்கள் அனைத்துமே முந்தைய பிறவிகள் மூலம் பெற்றுக்கொண்டதுதான். இப்போதுள்ள புத்தியின் தரம் தூண்டும் செயல்களுக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவி அமைவது திண்ணம் என்பது இதிலிருந்து அறியக்கூடியதாக உள்ளது. சிலர் பண்புள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தீய செயல்களில் ஈடுபடுகின்றனர். இன்னும் பலர் கீழான ஜாதி என கருதப்படுவதில் பிறந்திருப்பினும் நல்ல செயல்களை செய்கின்றனர். இது எவ்வாறு நடக்கின்றது?
அடிக்கடி இந்த பிரச்சனை நம்மை கலக்கி ஆட்டி வைக்கிறது. பிராமணனாக பிறந்த பின் கெட்ட செயல்களில் ஈடுபடுகின்றனர். அதாவது அவர்கள் ராஜசிக தாமசிக மட்டங்களுக்கு தாழ்ந்து போகின்றனர். கீழ் ஜாதிகளில் பிறந்த சிலர் பின்னர் சாத்வீக நிலைக்கு உயர்ந்து நல்ல செயல்கள் ஆற்றுகின்றனர். மேலே குறிப்பிடப்பட்ட வகையான பிராமணர் ஜன்ம பிராமணரே தவிர கர்ம பிராமணர் அல்ல. பிறவியில் தான் பிராமணரே தவிர நல்ல செய்கைகள் செய்யும் பிராமணர் அல்லர். மற்றவர்கள் பிறவியில்தான் கீழ்ஜாதி தவிர அவர்களின் செயல்களை கொண்டு கீழ்மட்டம் அல்ல. வர்ணங்களில் அதாவது ஜாதிகளில் பிறவியும் நடத்தையும் ஒத்திருக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. தூய சாத்வீக இயல்பு உள்ளவர்கள் இந்த உலகில் மிக சிலரே. சாத்வீக பண்புகளும் பெரும்பாலும் ராஜசிக தன்மையை கொண்டவர்களே பலர். மிக சிறந்த பண்புள்ள பிறவி எடுத்தும் அவர்கள் ராஜசிக செயல்களில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் தங்கள் செயல்பாடுகள் மூலம் தாங்கள் கலப்புள்ள வர்ணம் அல்லது ஜாதி என அறிவிக்கின்றனர். அப்படி கலப்புள்ள இயல்பும் அதனால் வர்ணத்தில் ஏற்படும் விளைவு பற்றி வேதங்கள் கூறாமல் இல்லை. வேதங்கள் பாரபட்சமற்றவை. ஒருவருக்கு எதிராகவோ இன்னும் ஒருவருக்கு சாதகமாகவோ அவை இருப்பதில்லை. ஒரு சாராரை உயர்த்தி இன்றும் ஒரு சாராரை தள்ளிவிடுவதில்லை. அவை உண்மையையே விரும்புகின்றன. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். கௌசிகர் ஒரு சத்திரியர், அதாவது ராஜசிக இயல்பு கொண்டவர். ஆயினும் முந்தைய வாழ்வுகளில் செய்த செயல்களின் பலனாக சாத்வீக சார்புகளும் அணுகுமுறையும் அவருடைய அறிவு உணர்வில் ஏற்பட்டு அவர் எப்போதும் உண்மையையே பற்றி நின்றார். அவர் தன்னை மேல் மாற்றம் செய்து அவருடைய அறிவு உணர்வை தூய நிலைக்கு கொணர்ந்தார். அந்த புனிதமான மிக உயர்ந்த அறிவுணர்வு நிலையில் இருந்து அவர் ஜபித்தது காயத்ரி மந்திரம். அவர் விஸ்வாமித்ரன் என பெயர் பெற்றார். மித்திரன் என்றால் நண்பன், விஸ்வம் என்றால் உலகம். முழு உலகுக்கே நன்மையை விரும்பும் நண்பனாகிவிட்டார். அந்த மந்திரத்தை இறைவனின் பரிசென புகழ்ந்து பிராமணர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் அதை கௌரவித்து ஜபித்து அதிலிருந்து மிகுந்த ஆனந்தத்தை பெற்றனர். கௌசிகர் அதனால் ஜன்ம சத்திரியராக இருந்தும் கர்ம பிராமணராக மாற்றமடைந்தார். இறைவனின் குரலிலிருந்து உதித்த வேதங்கள் அவரை அவ்வாறே ஏற்றுக்கொண்டன. பாரபட்சமோ பாகுபாடோ இல்லாது வேதங்கள் அனைத்து மனிதகுலத்திற்கும் பாதையை அறிவிக்கின்றன என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அவை ஒரு மனிதனின் எண்ணங்களையும் செயல்களையுமே கவனிக்கின்றன. இதை பற்றி நவீன சிந்தனையாளர் சில சந்தேகங்களை எழுப்பலாம். அது இயற்கையே. அந்த சந்தேகம் என்னவென்று பார்ப்போம். தெய்வ சங்கல்பத்தினால் வர்ணங்கள் உண்டானது என்றால் அவை எல்லா நாடுகளிலும் இருக்க வேண்டுமல்லவா? நிச்சயமாக இந்த பாரத நாட்டிற்கு மட்டுமென இருக்க முடியாது என அவர்கள் கூறுவர். ஆனால் ஏதாவது ஒன்றை சிருஷ்டித்தால் அது எங்கும் பரவி இருக்க வேண்டும் என்று ஒரு விதியும் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய முடியாதது. ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் அதன் சூழ்நிலை, சீதோஷ்ண நிலைமை, தனிப்பட்ட தன்மைகள், சிறப்புகள் முதலியவற்றை கருத்தில் கொண்டே வாழ்க்கை வாழும் விதத்திற்கான கட்டுப்பாடுகள், விரும்ப தேர்வுகள் ஏற்படுத்துவது இயற்கையானதே. பாரதத்தில் இருக்கும் மரங்கள் மற்ற நாடுகளிலும் வளர வேண்டும் என ஒரு விதியும் கிடையாது. ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பூமியிலும் இருக்க வேண்டுமென நாம் வாதம் செய்ய முடியாது. நீரில் வாழும் மீன்கள் மலையிலும் வாழ வேண்டுமென்ற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இறைவன் ஒருவருக்குத்தான் தெரியும். அவரேதான் எங்கு, ஏன், எதற்கு, என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார். மற்றவை அனைத்தும் சக்தியற்றவையே. பிறப்பு போன்ற நிகழ்வுகள் கால, தேச, காரணம் போன்ற சந்தர்ப்பங்களால் நிச்சயிக்கப்படுகின்றன.
நமது தேவைகளுக்கோ எதிர் செயல்களுக்கோ அல்லது எதிராக அவை ஏற்படுவதில்லை. இந்த காரணத்தினால் வெளிப்படையாக தோன்றுவதை கவனித்து ஆராய்வு செய்து வர்ணங்கள் பற்றி குழப்பமளிக்கும் சந்தேகங்களுக்கே இட்டுச் செல்லும். அத்தகைய சந்தேகங்கள் தடுக்க முடியாதவை. ஏனெனில் தான் என்ற மமதையிலிருந்து அவை எழுகின்றன. மமதை பொய்யாக உண்டு பண்ணுவதிலிருந்து உள்ளிருக்கும் உண்மை என்பது வேறுபட்டு தனிப்பட்டது. மனிதர்கள் அவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறு எப்படியெல்லாமோ நடக்க ஆரம்பித்து மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களை அறியாமையில் மூழ்கி இருப்பவர்களாகத்தான் சொல்ல முடியும்.